கிறிஸ்துவ அரசியல் என்ற இந்த யூடியூப் வலைத்தளத்தின் பார்வையாளர் அனைவருக்கும் பேராயர் சாமியேசுதாசன் வணக்கங்கள். இதுவரை ஆதரவு எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. நீங்கள் எழுதுகிற பதிவுகளினாலே இன்னும் அதிகமாக ஜான் ஜெபராஜ் அவருடைய அந்த விடுதலைக்காக மேற்கொண்ட பணிகளை செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகத்தையும் நான் அடைந்திருக்கிறேன். தவறான தகவலை சொல்வது என்னுடைய விருப்பம் அல்ல. சரியான தகவலை சரியான நேரத்தில் பார்வையாளருக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். விசேஷமாக ஜான் ஜெபராஜுடைய இந்த கைதும் அதற்கு பின்னணியில் இருக்கிற காரியங்களிலே நான் தலையிடக்கூடாது என்பதற்காக அநேகர் மிக கேவலமாக என்னை குறித்து எழுதியும் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். பல யூடியூபர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை குறித்து இப்பொழுது நான் பெரிதாக குறைப்படவில்லை. இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிற பல வட்டாரங்களில் பல என்னுடைய நல விரும்பிகளும் மற்றவர்களும் எங்களுடைய கட்சியில் இருக்கிறவர்களெல்லாம் அவர்களுக்கான சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இது கோர்ட் வெக்கேஷன் காலம் என்பதாலே அவருடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் பின்னாலே வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோம். முதலாவது நான் இன்று உங்களுடைய மத்தியிலே பேச வந்த காரியம் என்னவென்றால், சரியான தகவலை ஜான் ஜெபராஜுக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நாளை என்ன நடக்கப் போகிறது. இந்த காணொலியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேலையிலே இந்த நாள் தொடங்கி இருக்கும். இந்த நாளிலே தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அந்த வழக்கு, அவருக்கான முன்ஜாமீன் மனு வழக்கு நாளை எடுத்துக்கொள்ளப்படும் என்று நம்பப்படுகிறது. அதற்காக இன்னும் அவர்கள் அந்த நம்பர் ஆகியிருந்ததா இந்த நாளைக்கு தான் தெரியும், காலையில தெரியும். ஏனென்றால் இந்த கோடை விடுமுறை நாட்களிலே அந்த உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கிறதுக்கான அந்த நீதிபதிகளை நாளைக்கு தான் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எத்தனை நீதிபதிகள் எந்தெந்த கோர்ட்டிலே அவர்கள் உட்கார்ந்து இதை விசாரிப்பார்கள் என்று. அப்பொழுதுதான் தெரியும் இவருடைய வழக்கு எந்த நீதிபதியிடத்தில் வருகிறது, அவர் நாளை என்ன தீர்ப்பு சொல்ல போகிறார், நாளையே அவர் விடுவித்து விடுவாரா, இல்லை அந்த வழக்குக்கு ஏதாவது இல்லை நாளை அதற்கு சரியான அந்த நம்பர் என்று சொல்வார்கள், அந்த வழக்கு எடுத்துக்கொள்ளப்படுமா இல்லை மறுநாள் எடுத்துக்கொள்ளப்படுமா என்று நாளை தான் தெரியும். ஆகவே இவர் என்று விடுதலை செய்யப்படுவார் என்று சொன்னால் அந்த வழக்கு எடுத்துக்கொண்டு அதை நீதிபதிகள் உத்தரவிட வேண்டும். அதை உத்தரவிட்டால் அது கோர்ட்டிலே நாளை முன்ஜாமீன் கிடைத்து விட்டது என்று சொன்னால் நாளை சாயந்தரத்துக்குள்ளாக அது ஆர்டராக பதிவு செய்யப்பட்டு மறுநாள் அவர் அங்கு கோயம்புத்தூருக்கு சென்று அதுக்கு அடுத்த நாள் அவர் விடுதலை செய்யப்படலாம். இதுதான் கோர்ட்டு வழிமுறை. இதோ விடுதலை ஆகிவிட்டார், இப்போது வெளியே வந்துவிட்டார் என்று போடி தலைப்புகளை எல்லாம் போடுவது என்னுடைய நோக்கமும் அல்ல. அப்படி போடுவது அவர் ஒருவேளை அறியாமையிலே சிலர் அப்படி அதை செய்து கொண்டிருக்கலாம். அதற்காகத்தான் தெளிவாக சொல்கிறேன், நீங்கள் காத்திருங்கள். இன்னும் ஒரு நாள் 2 நாளிலே அவர் கண்டிப்பாக விடுதலை ஆவார். ஏனென்றால் இந்த வழக்கினுடைய பின்புலம், அதை இவர்கள் ஜோடித்த விதம், அங்கு சொல்லப்பட்ட அந்த பெண்களுடைய சாட்சிகள், அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒன்று மிக முக்கியமானதாகவோ ஜான் ஜெபராஜுக்கு எதிரானவராக பெரும்பாலும் இல்லை என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அதனுடைய உள்ளான காரணங்களும் நாளைக்கு அவர் கோர்ட்டுக்கு வரும்போது அது வழக்கு நீதிமன்றத்திலே சொல்லப்படும் போதுதான் அந்த நேரத்தில் அது முழுமையாக சொல்லப்படும். ஒருவேளை என்ன குற்றச்சாட்டு, ஏன் ஜாமீன் அவருக்கு கொடுக்க வேண்டும், ஏன் மறுக்கப்படுகிறது, இப்படியெல்லாம் நாளைக்கு அந்த கோர்ட்டுக்கு வரும்போது தான் அது தெளிவாக பேசப்படும். அப்பொழுதுதான் அது உண்மையான நிலை தெரியும். இதுவரைக்கும் அது கோர்ட்டுக்கு வரல. அங்கு கோயம்புத்தூர் நீதிமன்றத்தில் கூட அது காணொலியினால் அது அவர் அந்த தேதியை அவர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டதாலே நமக்கு சரியாக அதுக்குள்ளாக என்ன எழுதப்பட்டிருக்கு, அந்த பேப்பர் சரியில்லை. நாளை அது சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு வந்து அது வழக்காடு நிலைக்கு வரும்போது நமக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா பார்த்தீங்கன்னா, பல யூடியூபர்கள் இதில் நான் தலையிட்டு இதை நான் இப்படி செய்கிறேன், உங்கள் மேல் வழக்கு தொடரணும்னு ஒரு சில முட்டாள்கள் எல்லாம் அன்னைக்கு பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களெல்லாம் மட்டும் நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. இருந்தாலும் இதை சுற்றி இருக்கிறவர்கள்லாம் சொன்னால், நீங்கள் போலி பிஷப் என்று இவங்களுக்கு டைட்டில் போடலாம். இவனுக்கெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், நான் பிஷப் என்று பிஷப் மட்டுமல்ல, நான் ஒரு வழக்கறிஞர் என்றும் வழக்கை நான் முன்மையாக படித்து தமிழகத்தில் பல வழக்குகளை சென்று கிறிஸ்துவர்களுக்காக போராடி பல திருச்சபையை திறந்திருக்கிறேன் என்றும் உங்களுக்கு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். தெரியாவிட்டால் ஏன்னா புதுசாக தினம் ஒரு முட்டாள் வரான், தினம் ஒருத்தர் வரான், தினம் ஒரு கேள்வி கேட்குறான். எங்கள் ஆட்கள் அதை எடுத்து எனக்கு
அதை அனுப்புகிறார். பாருங்க ஐயா, இந்த மாதிரி இந்த முட்டாளுக்கு பதிவு செய்திருக்கான், இவனுக்கு சரியாக பேசுகிறது. நான் உண்மைக்கே சொல்லுகிறேன், இவனெல்லாம் படிச்சானா, படிப்பறிவு இல்லாதவனா, இவனெல்லாம் யாரு? நேற்று ஒருத்தர் புதுசாக யாரோ அன்டோனியோ ஒருத்தர் போட்டிருக்கான்னு ஒரு அனுப்பினார் எனக்கு. இவெல்லாம் என்ன மனது? அவனை பற்றி கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு, இவன் ஸ்ரீலங்காவில் வந்து அகதி. அவன் ஒருத்தர் பேசும்போது ஸ்ரீலங்காவிலிருந்து வந்தவன் சொல்றாங்க, தகவல் தெரியவில்லை, நான் அதை விசாரிக்க வேண்டும். அவன் சொல்றான், அவன் கோடி விஷயம். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்டா? உங்களுக்கு இதை பார்த்தா திருந்துங்கடா, நான் படிச்சவனா நீங்கெல்லாம். பிஷப் சாம் யேசுதாஸ் ஐயா அவர்கள் அரசியல் மாத்திரமல்ல, ஒரு லீகல் நமக்காக கவுன்சில் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் வரவேற்பதிலும் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தொடர்ந்து தேசத்திற்காக ஜெபிக்கிறவர்களையும் தேசத்திற்காக திறப்பில் இருக்கிறவர்களாக நாம் காணப்படும்படியாக மிக மோசமா பேசிக்க வேண்டாம். நான் நினைக்கிறேன், இவங்களாம் நான் நினைச்சேன் நீங்க போடுற மாதிரி காணொலி கேட்டு இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம் சும்மா இருக்காங்க அப்படி எங்களை நினைக்காத. தயவு செய்து உனக்கு எப்ப தெரியுமா, இந்த நீதிமன்றம்லாம் திறந்த பிறகு நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயான பிறகு தெரியும் உனக்கு. நீ பேசுற ஒவ்வொரு காரியமும் இது நாள் வரைக்கும் ஜான் ஜெபராஜுக்கு முன்னால நீங்க என்ன யூடியூப்ல போட்டீங்க அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நீங்க ஹாப்பியா இருந்துட்டீங்க. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு பதிவும் சரியாக நாங்கள் ரெக்கார்ட் செய்துட்டு இருக்கோம். சிறுபான்மை மக்கள் நல கட்சி இதை மிக தீவிரமா எடுத்திருக்கு. பாருங்க, அந்த பெண் முட்டாளுக்காக போடுகிற இந்த பாரு, பிஷப் என்பது என்ன, இந்தியா பிஷப் கவுன்சில் நான் என்னவா இருக்கிறேன், உங்க கூட இருக்க எல்லா பிஷப்பும் இதுல இருக்கா நான் பாரு, இதெல்லாம் போட்டு பாரு, இது நான் யாருன்னு விசாரி. கோடி பிஷப்னு இருக்கிறேன். நீ என்ன உங்க அப்பனுக்கு கரெக்டா பிறந்தவனா? நீ விசாரிக்கலாம் அதை. நீ கோழியில பிறந்தியா? மிக மோசமா பேசுற. ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படிதான் பேசுறாரு. நீங்க எல்லாம் நினைச்சுக்கலாம் ஒரு பாஸ்ட் கோவம் வந்து பேச. இல்ல, இயேசு கிறிஸ்து கோபம் வந்தால் விபச்சார சந்ததியே நடிப்பாரு. தெரியுமா இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரு? அந்த குள்ள நரிக்கு போய் சொல்லுங்கன்னு பேசுவார். இயேசு கிறிஸ்து பாஷைக்கு நீ என்ன நினைச்சிட்ட? பைபிள்ல எங்களுக்கு என்ன தெரியும் நினைச்சிட்டியா? பைபிள்ல எங்களுக்கு மோசமா உங்களோட மோசமா திட்ட தெரியும். எனக்கு நான் போனால் போகிறது, உங்களெல்லாம் பேசக்கூடாதுன்னு பொறுமையா இருப்பேன். பார்த்துட்டியா? ஒழுங்கா போய் விசாரிச்சு ஒழுங்கா இருக்கு. ஸ்ரீலங்காலேருந்து வந்தவன் இங்க இருக்கிறன்னு தெரிஞ்சுன்னா ஒழுங்கா இருக்கு. அதுக்கு மேல உனக்கு என்ன நடக்குன்னு பார்த்துக்கோ. பேப்பர்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சுக்கோ, கரெக்டா வச்சுக்கோ. சொல்றேன், எல்லாமே உடனே சொல்லுவாங்க மிரட்டுங்கிறாரு. ஆமா, அப்படியே எடுத்துக்கோடா, நான் இல்லைன்னு சொல்லல. நீ பஸ் ஒன்றை சரியாக்கணும், நான் சரியா இருக்குதான பேசுறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஒரு சர்டிபிகேட் தர வேணாம். உங்க சர்டிபிகேட் வச்சு நான் ஒன்றும் பண்ண போறதில்லை. என்னை குறித்து சீமான் என்ன சொல்லுகிறாரு என்று பாருங்க. நான் என் தலைவனை சந்தித்த பிறகு பழைய சீமான் கிடையாது. எப்படி எங்கள் ஐயா சொல்கிறாங்களோ, நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு நான் வேற சாம் யேசுதாஸ் அப்படிங்கிற மாதிரி நான் வேற சீமான். அப்போ என் தலைவரை சந்திச்சிட்ட பிறகு அதை போட்டு குழப்பிக்கிடக்கூடாது. என் அன்பிற்குரிய மக்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், என் அன்பு உறவுகள், ஒரு அருமையான தலைவர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அவருக்கு உயர்ந்த நோக்கம் இருக்கு, இல்லைன்னா என் பக்கம் வந்திருக்க முடியாது. ஒருத்தனுக்கு அசாத்திய திமிரும் துணிவும் நேர்மை இல்லைன்னா என்னையை நேசிக்க முடியாது. பயப்படுவான், மிரட்டுவான், ஃபோனை போட்டு மிரட்டுவான், அதை பேசுவான், இதை பேசுவான் அப்படின்ட்டு. அவர் இன்னைக்கு வரைக்கும் சமரசம் எல்லாம் என் கூட நிற்கிறாருன்னா அது காரணம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? நேர்மை தான், துணிவு தான். அதனால நான் எங்கள் ஐயாவை பெரிதும் மதிக்கிறேன். எங்கள் ஐயா என் கூட இருக்கிறாரு என்று சொல்வதை காட்டிலும் நான் அவர் கூட இருக்கிறேங்கிறது தான் சத்தியமான.
இன்னைக்கு இல்லை, எந்த சூழ்நிலையிலும் இருப்பேன். பார்த்தீர்களா அந்த காணொலியை? மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்னை குறித்து என்ன பேசினான்னு பார்த்தியா? அவர் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்தான்னு பார்த்தியா? நீ என்ன எனக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறது? நாங்கள் நீங்க என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாரு. எத்தனை திருச்சபையை பாதுகாக்க, எத்தனை திருச்சபை பாஸ்டர் இந்த செய்தி கேட்டுப்பாரு. பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் போராட்ட களத்திலே நின்று கிறிஸ்துவரை பாதுகாத்துக் கொள்வார். நாங்கள் திருச்சபை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்துவ போராட்டங்களுக்காக நிற்கிறவங்க. இதற்காகத்தான் நான் 20 வருஷமா அகில கிறிஸ்துவ உரிமையை கொண்டு ஆரம்பிச்சு எத்தனை போராட்டம் பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. இப்படி பார்த்துக்கொண்டே போய் இவ்வளவு காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீ என்ன நினைச்சிட்டீங்களா? நாங்க முதலாவது தவறுதலா அவங்களை எல்லாம் விட்டுட்டோம். இதோ RSS, பிஜேபி, இவன் இந்து முன்னணி தான் எங்களுக்கு பிரச்சனை நினைச்சோம். ஆனா அதை விட கேவலமான RSS கைப்பிடிகளா இருக்க நீங்களா உங்களை தான் ஃபர்ஸ்ட் கடை எடுத்துக்கணும். உங்களை கடை எடுத்தாதான் கிறிஸ்துவ சரி பண்ணும். எத்தனை கம்ப்ளைண்ட் நினைக்கிறீங்க? வந்துகிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளவு பேர் எனக்கு தொலைபேசியில் அடித்து கம்ப்ளைண்ட், என் வாட்ஸ்அப்ல எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோ போடும்போது பார்த்தா வயிறு இருக்குது. இவங்க எல்லாம் சிரிப்பை காட்டி அடிக்கணும்னு தோணுது. ஒரு சகோதரி லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னு கிண்டல் பண்ணிருக்கேன். சேலை கட்டுறான்னு கிண்டல் பண்ண. உங்க அம்மா அக்கா தங்கச்சிங்கன்னு எவ்வளவு செய்யுது இல்லையா? அவன் ஊழியக்காரன்னா அவனுக்கு என்ன அவ்வளவு கிழிக்கிறியா? ஊழியம் எவ்வளவு கடினம் தெரியுமா அங்க சொல்றது? உங்களெல்லாம் அவங்க எல்லாம் போனா போதுன்னு கிறிஸ்துக்குள்ளார மன்னிச்சு விட்டுட்டு போறாங்க. நாங்க மன்னிக்க மாட்டோம் தம்பி, நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னா அவங்க எல்லாம் ஒரு ஊழியத்தை செய்யறா. நமக்கு என்ன பிரச்சனை இவங்களால வரும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்னால எந்த பிரச்சனை வராது. இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கிறிஸ்துவர்கள் யாரும் எதிர்க்க கூடாது, போராட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்த காலத்தில் தான் என்னுடைய சிம்பிளப்ப இயேசு கிறிஸ்து சவுக்கை கையில் எடுத்தார். இயேசு எப்பயுமே அன்பு கலப்பிய தெய்வம் தான். சில நேரத்தில் கையில சவுக்கு எடுப்பார். என் தேவன் என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை கெடுப்பேன்னு சொல்லுவாரு. சவுக்கு அடிச்சு உடிச்சுடுவார் தோலை. நான் ஒரு பாஸ்டர் சொன்னேன், என்னங்க நீங்க போராடுறீங்க, பிஷப்பா இருக்கீங்க, இப்படி தெருவில் இறங்கிட்டீங்கன்னா போராடலாமா, எதிர்க்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா தெருவில் நீங்க நடந்து போகும்போது எதிர்க்க ஒரு வெறிநாய் உங்களை கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? பக்கத்துல ஒரு கல் இருக்கு, எடுத்து அடிச்சு அதை துரத்துவீங்களா? இல்லவா கடிச்சுட்டு போ ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா? வெறிநாய்களை பார்க்கும்போது கல் எடுத்து அடித்து துரத்த வேணும். நீங்க எல்லாம் வெறிநாய்கள். உங்களெல்லாம் இது வரைக்கும் விட்டு வச்சுக்காங்க. இது வரைக்கும் இங்க உங்களை காலம் கட்டிடுச்சு. நான் எனக்காக எனக்கு நீ பத்தி பேசுற ஒரு இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு பேசு, நீ பேசுறதெல்லாம் உனக்கு பின்னால என்ன விலை வரும் பாரு. எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அவன் திடீர்னு அந்த எட்வன் ரூஸை போன் பண்ணி கூப்பிடுறாரு. எப்படி நீ என்னை பற்றி பேசணும்? உங்களுக்கு விளம்பரத்துக்கு தானே. ஏய் நீ எனக்கு என்னடா விளம்பரம்? ஒன்னால உன்னை குறிச்சு சொன்னேன்னு சொல்லி சொன்னேன். அவன் பயங்கரமா பேசி என்னிடத்துல இருந்து வாங்கிச்சு ஏதாவது நான் கெட்ட வார்த்தை பேசணும், ஏதாவது பேசி இது பண்ணி போடலான்னு பார்த்து எதுக்கு பேசுனது தெரியல. அதை சொல்லிட்டேன், தம்பி இதோட வச்சுட்டு போனேன். இல்லைன்னு நானே கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ண தெரியுமா? உன் நல்லதுக்கு தான் கட் பண்ணேன். ஏன்னா இன்னும் எனக்கு பயங்கர கோபம் இருந்தது. இன்னும் பேசிக்கணும். நான் எனக்கு ஒன்றை பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜான் ஜெபராஜ் நீங்க உங்க அப்பா எப்படி பணத்தை வாங்கி ஏமாத்தி பணத்தை திருப்பி தரேன்னு சொல்லிருக்காரு பாத்தீங்களா? ஜான் ஜெபராஜ் வெளியே வரட்டும், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எங்க கிட்ட கொடுக்கட்டும், உங்களெல்லாம் நிக்க வச்சு உரிச்சு அந்த காசை வாங்குற மாதிரி இருப்பாரு. பேசுறதுக்கே அவ்வளவு கோவம் வருது அவனுக்கு. ஏமாத்திட்டு ஒருத்தர் ஏமாத்தீங்க, குடும்பமா ஒரு இடிச்சவாய் கட்சினா ஏமாத்தினீங்க. இவரை பேசிட்டு இவரை பேசிதான் விளம்பரம் தரணும் எங்களுக்கு. எங்களுக்கு நான் நடத்த 13 வருஷமா யூடியூப் நடத்தி கொண்டு இருந்தேன். அதுல இருக்கிற விளம்பரம் வேண்டாடு. உங்களமா இப்ப போடுறோம் பார்த்தியா, யூடியூப்ல பிச்சை எடுக்கிற மாதிரி பேசி காசு சம்பாதிக்கிறோம் அப்படி கிடையாது. எங்க SMNK டிவில ₹1 நாங்கள் அந்த மானிட்டேஷன் வச்சு காசு சம்பாதிக்கல. நாங்க அதை ஃப்ரீயா தான் விளம்பரமே வேண்டாம் என்றுதான் நாங்கள் அதை நடத்தி கொண்டிருந்தோம். எவனாவது நீங்க எல்லாம் சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்திருந்தீங்கன்னா உங்க யூடியூப்ல இருக்கிற அந்த மானிட்டேஷனை எடுத்துட்டு ஃப்ரீயா போட்டு பாருங்க, நடத்துங்க, அப்ப பேசுங்க பார்க்கலாம். துப்பு கட்ட நாயங்க எல்லாமே அது போடுற அந்த பிச்சை காசுக்காக போய் கிறிஸ்துவத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, ஊழியக்காரனை கேவலப்படுத்துறீங்க, ஊழியக்காரங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டுல இருந்தெல்லாம் தொடப்பத்தை எடுத்து வச்சு பிச்சுன்னு தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு. எங்க அக்கா தங்கத்துல பேசுறது வீடு புது அடிச்சிருப்பாங்க அவங்கள. அவங்க ஏதோ பாவம் போகணும்னு உங்களை விட்டு வச்சுருக்காங்க. பேசி பாருங்க, கட்சியில் ஒரு லேடியை பேசி பாரு.
பேசுப்பாரு, மூஞ்சிலே வந்து இடிச்சிருவாங்க. நாங்க ஏதோ போனா எப்படா கேவலமான டெய்லி பார்க்க ரத்தம் கொதிக்குது. அவ்வளவு கிறிஸ்துவ அவ்வளவு கிளுக்கறியா போயிட்டானா, ஊழியக்கார அவ்வளவு கிளுக்கறியா போயிட்டானா, ஊழியக்காரி அவ்வளவு கேவலமா போயிட்டானா அவங்களுக்கு? ஏண்டா உங்க வீட்டுல அக்கா தங்கச்சிங்கன்னு கேட்கிறேன் நான். அம்மா இல்ல உனக்கு? அவன் சேலை கட்டுறது வந்து கேள்விப்பட்டேன். எவ்வளோ ஒருத்தனா 3 பேர் இங்கதான் ரோஸ்டிங் ஈஸ்டிங் சுத்திங்க, எங்க கோழி கடை வச்சு சுத்திக்கிறீங்கன்னு கேள்விப்படுறோம். பாக்குறது எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் டேட்டா. ஒழுங்கா கோழி கடை வச்சா கோழி கடை வச்சு ஒழுங்கா நடத்து. அப்படியே இல்லாட்டா பெரிய இது வாரட்டா இது படிச்சது பெரிய நான் வந்து பைபிள் காலேஜ் நடத்துறேன், பைபிள் காலேஜ் நடத்துறேன். அவ்வளோ இதா இருக்கிறவன் பைபிள குறை சொல்லு. அவ கட்டுற பாவாடு ஜாக்கெட்டுக்குள்ள போய் எட்டி பார்த்துக்க முட்டா பசங்க. உங்களை கேள்வி கேட்குறது உங்களால பேசுறதுக்கு ஆள் நினைச்சிங்களா? பயங்கரமா பேசுவேன் நான். எனக்கு இதெல்லாம் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. உங்க வீட்டு கிறிஸ்துவ பத்தி எந்த RSS எந்த பிஜேபி காசு வாங்கியிருக்க, எச்ச காசு வாங்கி பேசுறியா நீ? கிறிஸ்துவ வளர்க்கறதுலாம் போய் செய்தியில போய் கல்லடிக்கிறத ரெண்டு கிறிஸ்துவா ஊழியம் செய்யடா போய். அது ஊழியம். இது வந்து நீ செய்யறது விபச்சாரம். இது நீ வேற வேலை செஞ்சுட்டு போலாம். யூடியூப் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எந்த யூடியூப்ல வந்துச்சு. இவங்கதான் நடவடிக்கை எடுக்க சும்மா இருக்காங்க. இந்த ஜான் ஜப்ரா பிரச்சனை முடிவிட்டு வச்சிருக்கவங்க எல்லாருக்கும் அப்படியே விட்டுட்டு போயிடும் நினைச்சிடாதீங்க. நீங்க என்ன எழுதுற பத்தி எந்த கவலையும் கிடையாது. என்னதான் எழுது நீ போலிங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 20 வருஷமா நான் என்ன போராடிட்டு இருக்க மக்களுக்கு இத்தனை வீடியோ போட்டிருக்கேன், இத்தனை தலைவர்கள் எத்தனை போட்டோ போட்டு வச்சிருப்பாரு. தேவையா வந்து பாரு. உனக்கு ஆண்மை துணி இருந்தா என்கிட்ட நேரம் வந்து பாரு ஆபீஸ்க்கு. இல்லாட்டா அட்ரஸை போட்டு நான் நேரம் வரவங்கிட்ட பேசுகிட்ட. உங்களை மாதிரி பின்னால ஓட்டி எங்கேயோ ஓட்டிட்டு போன் நம்பர் இல்லாத ஒன்றும் இல்லாத என்ன பேசுங்க. இங்க பிரச்சனையே வந்து ஒரு ஊழியக்காரன் தேவ ஊழியக்காரன் பேரை கெடுத்து வச்சுட்டு அவர் ஊழியத்தை தள்ளி விட்டுட்டு அவரோட போராட்டங்களை இருக்கும்போது அவங்க சுரத்திக்கும் அவங்களுக்கு சரி போகும். இவங்களை பேசுனா பயங்கர கோவம் வருது. இவங்க தனியாக பேசலாம். ஆகவே ரொம்ப சிம்பிளான மேட்டர். ஜான்ஜபராஜ் வந்து இதோ வருகிறார் வீட்டுக்கு சும்மா இவங்கெல்லாம் பேசிட்டே இருக்காங்க. நாளை காலை 10 மணிக்கு கோர்ட்டு தொடர்ந்த பிறகுதான் அவருக்கு எப்போ நம்பர் ஆகும், எப்போ வருவார் என்ற செய்தியெல்லாம் தெரியும். தொடர்ந்து நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அவருடைய உடனே அவர் விடுதலையாள மற்ற டீட்டெயில் கிடைச்சுதான் உங்களுக்கு போடுறேன். தயவுசெய்து இந்த சேனலை பாருங்க. தயவுசெய்து எல்லாருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சேனலை வெளியே கொண்டு போங்க. அநேக ஊழியக்காரர்கள் பாஸ்டர் எல்லாருக்கும் அனுப்புங்க. திருச்சபைக்கு இவர்களுக்கெல்லாம் எதிராக வல்லமையா பேசக்கூடிய, இவர்களெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு காரியம் நமக்கு வேணும். நான் இந்த சேனல் மூலியமாக எனக்கு வந்து நேரம் அதிகமாக இல்லாத பாருங்க. நான் நேற்று சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருச்சபை நடத்தி 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து மாலையில போய் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டம் போடுற பாருங்க. ஒரு கிராமத்துல போய் சுவிசேஷ கூட்டம் நடத்திவிட்டு எவ்வளவு வேகமா திரும்பி வரும்போது எங்க கார் இன்னொரு வண்டி அடிச்சு கத்த ஜீவனை கொடுத்தா திரும்பி கார் இடிச்சுட்டு பரவாயில்ல கத்த ஜீவனை கொடுத்தா திரும்பி இன்னும் ஸ்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடவுளுக்காக 24 நாளும் ஊழியம் செய்யறோம், வேலை செய்யறோம், அரசியல் செய்யறோம், போராட்ட களத்தில் நிற்கிறோம். கத்திற்காக நாம் ஓடி போய் வேலை செஞ்சுக்கணும். கிறிஸ்துவத்தை இங்க எப்படியாவது வளர்த்து விடுவோம். கடவுளுக்காக கடவுள் பிள்ளைகளை பாதுகாக்கணும். உனக்கு தெரியுமா, அன்னைக்கு RSS ஒரு திருச்சபையை கூட்ட வேண்டும் என்று கேஸ் போட்டு உத்தரகுண்டுல இன்னைக்கு ஆர்டர் வாங்கிருக்கோம். மதுரை கோர்ட்ல திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி நாங்க எடுத்து போவது எல்லா இடத்துக்கும் என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன போராட்டம், அந்த பிரச்சனை கவலையில ஓடிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் நீ கிறிஸ்துவோட இதுக்கு மேல சீண்டினால் பாஸ்டர்ல பேசுனீங்கன்னா என்ன பேசணும்னு அவசியமே கிடையாது. நீ யாரும் எந்த பாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காரனை நீ பேசினாலும் அது எங்களை பேசுவதாக நாங்கள் இது போது எடுத்துக்கொள்வோம். நீ எவ்வளோ பேசி எந்த பிரச்சனையில பேசினா சரி, அவளை தவறாகவோ இல்லை கிறிஸ்துவ அவளை நீ கேவலமாய் பேசியிருந்தால் கண்டிப்பாக இதுக்கு எதிர்வினை பின்வினைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அத்தனை யூடியூப் சொல்றேன். நீ எவ்வளோ புதுசாக இருந்தால் கூட வந்து போடு, எனக்கு வீடியோ போடு, அப்பதான் எங்களுக்கு தெரியும். திட்டு என்ன, அப்பதான் என் காட்டில் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. திட்டு நான் பதில் சொல்றோம். அதுதான் இந்த வீடியோல கொடுத்துருக்கிறேன். நீ
என்னை வந்து நீ எதுலையுமே வந்து பார்க்கணும்னா நேராக ஆஃபீஸ் வா, இது டாக்குமெண்ட் காட்டுறேன், உங்களுக்கு பயந்து உங்களுக்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி முட்டா பசங்க சுற்றிட்டு ராபின்சன் காரைக்கால். என்னுடைய திருச்சபை நான் கட்டி கடந்த 10 ஆண்டுகளாக எனக்கு ஆராதனை செய்ய முடியாமல் மிகுந்த வேதனையோடு நாங்களும் எங்களுடைய திருச்சபை மக்களும் பாடுகளை பல ஆண்டுகளாக அனுபவித்து வந்தோம். இந்த சூழ்நிலையிலே இன்னொரு இடத்திலே நாங்கள் வாங்கி அந்த இடத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக சென்றோம். கடந்த 5 மாதங்களாக நாங்கள் அங்கே உள்ளே செல்லுவதற்கு கூட எங்களுக்கு பிரயாசமும் அங்கு போகக்கூடாது என்கிறதான கட்டளையும் ஆரம்பத்திலே கொடுத்திருந்தார்கள். எப்படியாவது உள்ளே சென்று நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று முயற்சித்தோம். பல விஷயம் கலெக்டர் அவர்களை அணுகினோம், எஸ்பி அவர்களை அணுகினோம், டிசிஆர் அவர்களை அணுகினோம். எவராலும் எங்களுக்கு உத்தரவு தந்து அதை நீங்கள் ஆராதனை செய்யுங்கள் என்று சொல்வதற்கு முடியாமல் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாங்கள் சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைமை அலுவலகத்திற்கு தொடர்பு கொண்டு ஐயா சாம் யேசுதாஸ் அவர்களிடத்திலே நாங்கள் காரைக்காலின் இந்த கட்சி தலைவர்கள் மூலமாக பேசினோம். அப்பொழுது அவர் நீங்கள் இவற்றை குறித்து பரிசீலனை செய்து நான் அந்த காரியத்தை செய்து தருகிறேன் என்று சொல்லி அவர் உறுதி எங்களுக்கு தந்தார். அதன்படியே அவர் இந்த எங்களுடைய மத்தியில் 12ஆம் தேதி வந்து எங்களை ஆறுதல் படுத்தி 13ஆம் தேதி இதை தொடர்ந்து தருவேன் என்று அந்த 12ஆம் தேதியை கூட அவர் வாக்கு கொடுத்தார். ஆனால் இங்கு உள்ளதான எதிர் சக்தி, அதாவது அரசியல் சக்தியானது அதை எங்களுக்காக பிரதிஷ்டை செய்து உள்ளே சென்று ஆண்டவரை ஆராதிப்பதற்கு கூடாது என்கிறதான ஒரு சட்டம் ஒன்றை அவர்கள் பிறப்பித்தார்கள். எக்காரணத்தினாலும் கூடாது என்று. ஆனால் அயராது பாடுபட்டு நம்முடைய சிறுபான்மை மக்கள் நல கட்சி தலைவர் பிஷப் சாம் யேசுதாஸ் அவர்கள் சிஎம், எங்களுடைய புதுச்சேரி சிஎம் அவர்களையும் சந்தித்து அரசியல் மாவட்ட நிர்வாகிகள், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகிய இவர்களை எல்லாம் சந்தித்து பேசி அன்று அவர் கூறினபடியே ஆண்டுடைய மாபெரும் கிருபையினால் அந்த நாளில் எங்களுக்கு இந்த காரியத்தை நிறைவு செய்யும் பொருட்டு மாவட்ட ஆட்சியரிடத்தில் போய் பேசி அவர் நான் உங்களுக்கு இக்காரியத்தை செய்து தருகிறேன் என்று அவர் உறுதி பூண்டதினால் அந்த வாக்கோடு எங்களுக்கு ஒரு வெற்றியான காரியத்தை அவர் செய்து தந்து அந்த இடத்துல நாங்கள் தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் அவர் ஏற்படுத்தி தந்தார். ஆகவே நான் எங்களுடைய திருச்சபை சார்பாக இந்த சிறுபான்மை மக்கள் நல கட்சி காரைக்கால் மாவட்டத்தில் நிர்வாகிகள் மற்றும் கலந்து கொண்ட ஊழியர்கள் யாவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் அறிவிப்பதோடு இந்த தேசிய தலைவர் பிஷப் சாம் யேசுதாஸ் அவர்களுக்கும் இந்த சிறுபான்மை கட்சி அலுவலக இல்லாவிட்டால் இந்த சிறுபான்மை கட்சி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் மனமாற என்னுடைய வாழ்த்துதலையும் நன்றியையும் எங்கள் சபை சார்பாகவும் அறிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டனர். ஆனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் அவர்களை சந்திக்க மறுத்ததால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சாம் யேசுதாஸ் தங்களது அமைப்பின் சார்பாக புதிய வழிபாட்டு கூடம் அமைக்க புறநகர் பகுதியில் இடுகாடு மற்றும் சாராயக்கடை அமைந்துள்ள பகுதியில் இடம் வாங்கி அங்கு வழிபாட்டு கூடம் கட்டப்பட்டுள்ளதாகவும் அதனை திறக்க முற்பட்டபோது மாவட்ட நிர்வாகம் அனுமதி மறுத்ததாகவும் கூறினார். தங்களது வழிபாட்டு உரிமையை பறிக்கும் நோக்கில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதால் வரும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக வாக்களிப்போம் என அவர் கூறினார். சிறுபான்மை மக்கள் நல கட்சி சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கம். சமீப நாட்களாக திருப்பூர் மாவட்டத்தில் மத அடிப்படைவாதிகளின் அத்துமீறல்கள் காரணமாக அநேக திருச்சபைகள் திருப்பூரில் பாதிக்கப்பட்டதை நீங்கள் எல்லாரும் நன்றாக அறிந்திருப்பீர்கள். திருச்சபையின் நலனை விசாரிக்க யாரும் இல்லாத ஒரு சூழல் தொடர்ந்து இருந்து வந்தது. 10 பைசாவுக்கு கூட பிரயோஜனம் இல்லாத காலி பயல்கள் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற பரிசுத்தவான்களை அவமதிப்பதும் அவரது இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட திருச்சபைகளுக்குள் அத்துமீறி நுழைவதும் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையில் உள்ள சில அதிகாரிகள் இதற்கு துணை போவதும் அதன் காரணமாக 10க்கும் மேற்பட்ட திருச்சபைகள் பூட்டப்பட்டு அவர்கள் மீது பொய் வழக்கு போடப்பட்டு
ஆராதனை தடை செய்யப்பட்டுள்ளதை கண்டித்து சிறுபான்மை மக்கள் நல கட்சியும் தேசிய தலைவர் பேராயர் சாம் ஏசுதாஸ் அவர்கள் தலைமையில் அனைத்து போதகர் ஐக்கியங்களின் தலைவர்களின் தலைமையில் மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம், அதாவது இன்று 7/12/2022 அன்று நடைபெற்றது. உரிய நடவடிக்கைகள் விரைவாக எடுக்கப்பட, ஆலயம் திறக்கப்பட அரசை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. விரைவில் அனைத்து திருச்சபைகளும் திறக்கப்படும் என்று சொல்லி ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். பார்த்தீங்களா? இப்படித்தான் ஒவ்வொரு இடத்திலும் போராட்ட களத்திலே நின்று கிறிஸ்தவரை பாதுகாத்துக் கொள்வார். நாங்கள் திருச்சபை மக்களையும் கிறிஸ்தவர்களையும் கிறிஸ்தவ போராட்டங்களுக்காக நிற்கிறவங்க. இதற்காகத்தான் நாங்கள் 20 வருஷமா அகில இந்த கிறிஸ்தவ உரிமை இயக்கம்னு ஆரம்பிச்சு எத்தனை போராட்டம் பாருங்க. இந்த வீடியோ பாருங்க. இயக்குனர் ஸ்ரீனு ராமசாமி இயக்கத்தில் விஷ்ணு சுனைனா நடித்து விரைவில் வெளியாக உள்ள நீர்ப்பறவை படத்தில் இடம்பெற்றுள்ள இப்பாடல் திரைக்கு வரும் முன்பே சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இப்படத்தில் கவிஞர் வைரமுத்து எழுதிய கிறிஸ்துவ பெண்ணே என்று தொடங்கும் பாடல் கிறிஸ்துவ மதத்தையும் பைபிள் வாசகங்களையும் இழிவுபடுத்துவதாக கூறி அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது. சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள வைரமுத்துவின் வீடு மற்றும் அவருக்கு சொந்தமான திருமண மண்டபத்தின் முன்பு இந்த இயக்கத்தின் சார்பில் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. அவர் எழுதின எல்லா பாடலும் முதலாவது பாடலிலே ஸ்தோத்திரம் என்ற ஒரு வார்த்தையை நாங்கள் மிகவும் பரிசுத்தமாக தேவனுக்கு சொல்லுகிறது. ஒரு பெண்ணிடத்திலே போய் கெஞ்சுகிறதாக எழுதுகிறார். கிறிஸ்துவ பெண்ணை கிச்சு கிச்சு மூட்டலாமா என்று எழுதுகிறார். கன்னித்தாய் மரியாதை கன்னித்தாய் என்று சொல்வார்கள். அதை கன்னித்தாயே என்று ஒரு பெண்ணை வர்ணித்து எழுதுகிறார். இப்படி எல்லா பாடல்களும் கிறிஸ்துவ மதத்தை கேவலப்படுத்துவது. நீர்ப்பறவை என்ற படத்தில் கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடலின் வரியில் வேத வசனங்களை இழிவுபடுத்தியும் கன்னித்தாய் மரியாளையும் அவர் கொச்சைப்படுத்தி எழுதிய அந்த பாடலை தடை செய்யவும், கவிஞர் வைரமுத்து அவர்கள் மன்னிப்பு கேட்கவும், பாடல் வரிகளை மாற்றும்படி போராடி வெற்றி கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். கிறிஸ்துவையும் கிறிஸ்துவத்தையும் தகாத முறையில் அட்டைப்படம் அச்சிட்டு கிறிஸ்துவை இழிவுபடுத்தி புத்தகம் எழுதி வெளியிட இருந்த இந்து முன்னணியின் தலைவர் ராமகோபாலனையும் இந்து முன்னணியை தடை செய்ய கோரி இந்து முன்னணி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி கைதாகி பின்னர் அப்புத்தகம் வெளிவராமல் தடுத்த இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். தமிழகத்தில் சுமார் 50,000 குடும்பங்களும் சுமார் 500க்கும் மேற்பட்ட சபை போதகர்களும் பாதிக்கப்பட்டு பலர் தங்கள் சபைகளை நடத்த முடியாமல் தலைமறைவு வாழ்க்கை வாழச் செய்த மாபெரும் மோசடி மன்னன் ஜான் பிரபாகரன் ஹிம் ட்ரஸ்டின் சதிவலையில் சிக்கி சுமார் 100 கோடிக்கு மேல் ஏமாந்த திருச்சபை போதகர்களை பாதுகாத்து அவர்களுக்காக போராடி திருச்சபையையும் ஊழியத்தையும் குடும்பங்களையும் காப்பாற்றிய இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். மதுராந்தகம் அருகில் ஒரு கிறிஸ்தவ ஆலயம் கட்டும்போது சில மத தீவிரவாதிகளால் அந்த ஆலயத்திற்குள் விக்கிரகங்கள் வைக்கப்பட்டது. பின்பு போதகரை கைது செய்ய முயற்சி செய்த போது பிரச்சனைக்கு தீர்வு கண்ட இயக்கம்தான் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம். அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் மத கடமைகளுடன் கிறிஸ்தவர்களின் உரிமைக்காக போராடும் இயக்கம் மட்டுமல்லாது எப்படியாவது கிறிஸ்தவர்களுக்கு அரசியலில் ஒரு பங்களிப்பை ஏற்படுத்தி இந்த தேசத்தில் நாம் நம் மத கடமைகளை தைரியமாக செய்ய அரசியல் ஒன்றுதான் தைரியமும் உரிமையையும் நமக்கு பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையில் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் செயல்பட்டு வருகிறது. அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் 2001ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து செயல்பட்டது. 2004ஆம் ஆண்டு நடந்த பாராளுமன்ற தேர்தலில் டாக்டர் கலைஞர் அவர்கள் தலைமையிலான ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து களப்பணியாற்றியது.
2004 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜனநாயக முற்போக்கு கூட்டணியை ஆதரித்து மதுரையில் சிறுபான்மை மக்களின் வாக்குகளை திரட்டவும் வெற்றி பெற வேண்டிய சிறுபான்மையினர் எழுச்சி மாநாட்டை அகில இந்திய கிறிஸ்துவ உரிமை இயக்கம் நடத்தியது. இந்த மாநாட்டில் திமுகவைச் சேர்ந்த செங்கை சிவம் அவர்களும் மூவேந்தர் முன்னணி கழகத் தலைவர் சேதுராமன் அவர்களும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஒரு சிறப்புக்குரிய மாநாடை மதுரையிலே நடத்தியிருக்கிறார்கள். சாம் இயேசுதாஸ் அவர்கள் சமீப காலமாக நான் அவரை நன்கு உணர்வேன். ஆகவே இன்றைக்கு தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் கலைஞர் அவர்கள் அந்த என்டிஏவை விட்டு வெளிவந்தவுடன் அதற்காக முதலில் அனைவரையும் ஒன்று சேர்க்கின்ற பணியில் நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஈடுபட்டார்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவர்தான் கலைஞர் அவர்கள் இந்த பிஜேபியை விட்டு வெளிவந்தவுடன் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ அமைப்புகள், அது மட்டுமல்ல இஸ்லாமிய அமைப்புகள், தலித் அமைப்புகளின் அனைத்து தலைவர்களையும் பேராயர் எஸ்ராவோடும் என்னோடும் தொடர்ந்து பேசிக்கொண்டு எல்லோரையும் ஒருவராக நம்முடைய புரட்சி பாரதத்தை சேர்ந்த ஜெகன்மூர்த்தி, அதை போல நம்முடைய மறுமலர்ச்சி முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர், நிறுவன தலைவர் உமர் பாரூக், அதே போல தமிழ் முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஐதர் அலி, இப்படி பலரை கிறிஸ்தவர்கள் பல பிரிவுகள், புராட்டஸ்டன்ட், ரோமன் கத்தோலிக், இப்படிப்பட்ட தனியாக நடத்துகிற ஆலயங்களை நடத்துகிற பாஸ்டர்கள், இப்படி அனைவரையும் அகில இந்திய கிறிஸ்துவ கவுன்சில், இப்படி பலரையும் ஊக்கப்படுத்தி இந்த ஆட்சிக்கு எதிராக மத்தியிலே மாநிலத்திலே இருக்கிற இந்த மதவாதமிக்க ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதற்காக பிரயாசப்பட்டு நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் முதலிலே குரல் கொடுத்தது மட்டுமல்ல, அறிக்கை விட்டது மட்டுமல்ல, தொடர்ந்து 10ஆம் தேதி வரையிலே நம்முடைய சாம் இயேசுதாஸ் அவர்கள் ஈடுபட்டார்கள். 2006 ஆண்டு நடத்தப்பட்ட சட்டமன்ற தேர்தலிலும் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவுடன் இணைந்து ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு ஆதரவு தெரிவித்து நெய்வேலியில் பிரச்சார கூட்டம், பின்னர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களுடன் இணைந்து பிரச்சாரமும் செய்தது. சமய சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு அண்ணா அறிவாலயத்தில் கிறிஸ்தவ இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு எழுச்சி மாநாட்டை முன்னின்று நடத்தியது. இதில் டாக்டர் கலைஞருடன் இஸ்லாமிய தலைவர்களும் கலந்து சிறப்புரையாற்றினர். அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் திமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தும் திமுக நம் இயக்கத்தை அங்கீகரிக்காத காரணத்தால் 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்கம் IJK உதவியுடன் பல்லாவரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டது. அதற்கு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரித்து செயல்பட்டது. இதுவரை பல கட்சிகளை கிறிஸ்தவ உரிமை இயக்கம் ஆதரவு தெரிவித்தும் அவர்களுக்காக களப்பணியாற்றியும் வந்துள்ளது. வருகின்ற தேர்தலில் யார் இயக்கம் தேர்தலில் நிற்க உதவி செய்வார்களோ அவர்களுடன் இணைந்து செயல்படும். நமது தரிசனம் ஒரு உண்மை கிறிஸ்தவர் வெற்றி பெற்று கையில் வேத புத்தகத்தை எடுத்துச் சென்று பாராளுமன்றத்திலோ அல்லது சட்டசபையிலோ முழங்காலிட்டு தேவனே இந்த தேசத்தை கிறிஸ்துவுக்குத்தா என்று எப்பொழுது ஜெபிக்கிறாரோ அன்றுதான் இந்தியா கிறிஸ்துவ நாடாக மாற ஆரம்பிக்கும், மாறும். இந்த வீடியோ பதிவை பார்த்த உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வதிப்பாராக. அகில இந்திய கிறிஸ்தவ உரிமை இயக்க தலைவர் சாம் இயேசுதாஸ் பல கட்சி தலைவர்களுடனும் திருச்சபை போதகர்களுடனும் நெருங்கிய நட்பு வைத்துள்ளவர். இன்று செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 10 மணிக்கு ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற முத்துக்கடை என்ற இடத்தில் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் பெண்கள் மகளிர் அணி சார்பாக கொல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமையை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. திரளான பெண்கள் இதிலே வந்து கலந்து கொண்டார்கள். அது மட்டுமல்லாது மத்திய மாநில அரசுகளையும் ராணிப்பேட்டை பகுதியில் இருக்கிற அந்த நகராட்சியும் கண்டித்து அநேக கோரிக்கைகள் அங்கு வைக்கப்பட்டன. தலித் மக்களுக்கு அங்கு நிலம் ஒதுக்கீடு செய்வதிலும், அங்கு இருக்கிற
கழிவு நீர்கள், ராணிப்பேட்டையில் இருக்கிற தோல் பதனிடம் கம்பெனியில் இருக்கிற கழிவு நீர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு உண்டான பாதிப்புகள், இதனால் மக்களுக்கு ஏற்படுகிற நோய்கள் இதெல்லாம் தீர்க்கப்பட வேண்டும் என்றும், அங்கு பொது கழிவறை இல்லை, தெருக்களை சரியாக சுத்தம் செய்வதில்லை, பிளாஸ்டிக் கழிவுகள் போன்ற பல பிரச்சனைகளை முன்னிட்டு இன்று அநேக தீர்மானங்கள் அங்கு நிறைவேற்றப்பட்டு அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே கோரிக்கைகள் வைக்கப்பட்டது. 10 கோரிக்கைகள் மாவட்ட நிர்வாகத்தை நோக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக அந்த பகுதியில் இருக்கிற இப்படி பார்த்துக்கொண்டே இப்போ இவ்வளவு காரியங்கள் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நீ வந்து என்ன நினைச்சிட்டீங்களே, நாங்கள் முதலாவது தவறுதல அவங்களெல்லாம் விட்டுட்டோம். இதோ RSS, பிஜேபி, இவனுக்கு இந்து முன்னணி தான் எங்களுக்கு பிரச்சனை நினைச்சோம். ஆனால் அதை விட கேவலமான RSSன் கைப்புலிகளாக இருக்க நீங்களா உங்களை தான் ஃபஸ்ட்டு களை எடுத்துக்கணும். உங்களை களை எடுத்தால் தான் கிறிஸ்துவ சரி பண்ணும். எத்தனை கம்ப்ளைண்ட் நினைக்கிறீங்க வந்துக்கிட்டே இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எவ்வளோ பேர் எனக்கு தொலைபேசியில் அடித்து கம்ப்ளைண்ட், வாட்ஸ்அப்பில் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். ஒவ்வொரு வீடியோ போடும்போது பார்த்தா வயிறு இருக்குது. இவங்களெல்லாம் செருப்பை கட்டி அடிக்கணும்னு தோணுது. ஒரு சகோதரி லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னு கிண்டல் பண்ணியிருக்கேன், சேலை கட்டுறான்னு கிண்டல் பண்ண. உங்கள் அம்மா அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எவரும் செய்யுது இல்லையா? அவன் என்ன ஊழியக்காரன்னா அவனுக்கு என்ன அவ்வளோ கிள்ளுக்கிறியா? ஊழியம் எவ்வளோ கடினம் தெரியுமா இங்கே சொல்கிறது? உங்களெல்லாம் அவங்கெல்லாம் போனால் போதுன்னு கிறிஸ்துக்குள்ளார மன்னிச்சு விட்டுட்டு போகிறாங்க. நாங்கள் மன்னிக்க மாட்டோம் தம்பி, நான் மன்னிக்க மாட்டேன். ஏன்னு சொன்னால் அவங்கெல்லாம் ஒரு ஊழியத்தை செய்கிறா, நமக்கு என்ன பிரச்சனை இவங்களால வரும்னு நினைக்கிறாங்க. எங்களுக்கு ஒன்றால் எந்த பிரச்சனை வராது. இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, கிறிஸ்துவர்கள் யாரும் எதிர்க்கக்கூடாது, போராட்டக்கூடாதுன்னு சொல்லி இருந்த காலத்தில் தான் என்னுடைய சிம்பிளப்ப இயேசு கிறிஸ்து சவுக்கை கையில் எடுத்தார். இயேசு எப்பயுமே அன்பு கலற்ற தெய்வம் தான். சில நேரத்தில் கையில் சவுக்கு எடுப்பார். என் தேவன் என் ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை கெடுப்பேன்னு சொல்லுவார். சவுக்கள் அடித்து உரிச்சிடுவார் தோலை. நான் ஒரு பாஸ்டர் சொன்னேன், என்னங்க நீங்கள் போராடுறீங்க, பிஷப்பாக இருக்கீங்க, இப்படி தெருவில் இறங்கி இப்படிலாம் போராடலாமா, எதிர்க்கலாமா அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயா தெருவில் நீங்கள் நடந்து போகும்போது எதிர்க்க ஒரு வெறிநாய் வந்து உங்களை கடிக்க வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? பக்கத்தில் ஒரு கல் இருக்கு, எடுத்து அடித்து அதை துரத்துவீங்களா? இல்லைவா கடிச்சிட்டு போ ஜெபம் பண்ணி சரி பண்ணிக்கணும்னு சொல்லுவீங்களா? வெறிநாய்களை பார்க்கும்போது கல் எடுத்து அடித்து துரத்த வேணும். நீங்கள்லாம் வெறிநாய்கள். உங்களெல்லாம் இது வரைக்கும் விட்டு வச்சுருக்காங்க. இது வரைக்கும் இங்கே உங்களுக்கு காலம் கட்டிடுச்சு. நான் வந்து எனக்கு நீ வந்து பற்றி பேசுகிற ஒரு இது எனக்கு பிரச்சனையே கிடையாது. எங்களுக்கு நீ பேசுறதெல்லாம் உனக்கு பின்னால் என்ன விலை வரும்னு பாரு. எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அவன் திடீர்னு அந்த எட்வின் ரூஸை ஃபோன் பண்ணி கூப்பிட்றாரு, எப்படி நீ என்னை பற்றி பேசலாம், உங்களுக்கு விளம்பரத்துக்கு தானே. ஏய் நீ எனக்கு என்னடா விளம்பரம்? உன்னை குறித்து சொன்னேன்னு சொல்லி சொன்னேன். அவர் பயங்கரமாக பேசி என்னிடத்துல இருந்து வாயிலிச்சு ஏதாவது நான் கெட்ட வார்த்தை பேசுவேன்னா ஏதாவது பேசி இது பண்ணி போடலான்னு பார்த்தேன். எதுக்கு பேசுனா தெரியல. நான் சொல்லிட்டேன், தம்பி இதோட வச்சுட்டு போனேன், இல்லைன்னு நானே கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ண தெரியுமா? நல்லதுக்கு தான் கட் பண்ணேன். ஏன்னா இன்னும் எனக்கு பயங்கர கோபம் இருந்தது. இன்னும் பேசிக்கிறேன் நான். எனக்கு ஒன்றை பேசணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா ஜான் ஜெபராஜை வந்து நீங்கள் உங்கள் அப்பா எப்படி பணத்தை வாங்கி ஏமாற்றி பணத்தை திருப்பி தரணும்னு சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா? ஜான் ஜெபராஜ் வெளியே வரட்டும், அவர் ஒரு கம்ப்ளைண்ட் எங்ககிட்ட கொடுக்கட்டும், உங்களெல்லாம் நிற்க வச்சு உரிச்சு அந்த காசை வாங்கணுமா இல்லையா பாரு. பேசுறதுக்கே அவ்வளோ கோவம் வருது உனக்கு. ஏமாத்திட்டு ஒருத்தர் ஏமாத்திங்க, குடும்பமாக ஒரு இடிச்ச வாங்கி கிடச்சுன்னா ஏமாத்திட்டீங்க. இவரை பேசினா விளம்பரம் தரணும் எங்களுக்கு. எங்களுக்கு நான் நடத்த 13 வருஷமாக யூடியூப் நடத்தி கொண்டு இருந்தேன். அதில் இருக்கிற விளம்பரம் வேண்டான்னு உங்களை மாதிரி இப்போ போடுறோம் பார்த்தியா, யூடியூப்பில் பிச்சை எடுக்கிற மாதிரி பேசி காசு சம்பாதிக்கிறோம். அப்படி கிடையாது. எங்கள் SMNK டிவியில் ₹1 நாங்கள் அந்த மானிட்டேஷனை வச்சு காசு சம்பாதிக்கலை. நாங்கள் அதை ஃப்ரீயாக தான் அந்த விளம்பரமே வேண்டாம் என்று தான் நாங்கள் அதை நடத்தி கொண்டிருந்தோம். எவனாவது நீங்கள்லாம் சரியான ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து வந்தீங்கன்னா உங்கள் யூடியூப்பில் இருக்கிற அந்த மானிட்டேஷனை எடுத்துகிட்டு ஃப்ரீயாக போட்டு பாருங்க, நடத்துங்கடா, அப்போ பேசுங்கடா பார்க்கலாம். துப்பு கட்ட நாயங்க எல்லாமே அது போடுற அந்த பிச்சை காசுக்காக போய் கிறிஸ்தவத்தை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, ஊழியக்காரனை கேவலப்படுத்துறீங்க, ஊழியக்காரங்களை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டில் இருந்தெல்லாம் தொடப்பத்தை எடுத்து வச்சு பிச்சுருந்தானே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு. எங்கள் அக்கா தங்கச்செல்லாம் பேசிட்டு வீடு பூந்து அடிச்சிருப்பாங்க அவங்கள. அவங்க ஏதோ பாவம் போய் உங்களை விட்டு வச்சிருக்காங்க. பேசிப்பாரு, கட்சியில் இருக்கிற ஒரு லேடியை பேசிப்பாரு, மூஞ்சிலே வந்து இடிச்சிருவாங்க. நாங்கள் ஏதோ போன போது எவ்வளோ கேவலமான வீடு. டெய்லி பார்க்க ரத்தம் கொதிக்குது. அவ்வளோ கிறிஸ்துவ அவ்வளோ கிள்ளுக்கறியா போயிட்டானா? ஊழியக்காரன் அவ்வளோ கிள்ளுக்கறியா போயிட்டானா? ஊழியக்காரி அவ்வளோ கேவலமாக போயிட்டானா? அவங்களுக்கு
ஏண்டா உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சிங்கன்னு கேட்குறேன் நான். அம்மா இல்லை உனக்கு? அவன் சேலை கட்டுறதுலேருந்து கேள்விப்பட்டேன். ஒருத்தனா 3 பேர் இங்கே தான் ரோஸ்டிங்கு ஈஸ்டிங் சுற்றி எங்கே கோழி கடை வச்சு சுற்றிக்கிறீங்கன்னு கேள்விப்படுறோம். பார்க்குறது எடுத்துட்டு இருக்கோம் எல்லாரும் டேட்டா. ஒழுங்காக கோழி கடை வச்சா கோழி கடை வச்சு ஒழுங்காக நடத்து. நீ அப்படியே இல்லாட்டா பெரிய இது பாரட்லா இது படிச்சு பெரிய நான் வந்து பைபிள் காலேஜ் நடத்தினா பைபிள் காலேஜ் நடத்துகிறேன். அவ்வளோ இதாக இருக்கிறவன் பைபிளை குறை சொல்லு. அவள் கட்டுற பாவாடு ஜாக்கெட்டுக்குள்ளே போய் எட்டி பார்த்துக்க முட்டா பசங்க உங்களை கேள்வி கேட்குது. உங்களால் பேசுறதுக்கு ஆள் நினைச்சிட்டிங்களா? பயங்கரமாக பேசுவேன் நான். எனக்கு இதெல்லாம் பற்றி எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எங்கள் வீட்டு பொண்ணுங்க கிறிஸ்துவலை பற்றி எந்த ஆர்எஸ்எஸ்ல எந்த பிஜேபியில காசு வாங்கியிருக்க எச்ச காசு வாங்கி பேசுறியா நீ? கிறிஸ்துவ வளர்க்கறதுலாம் போய் செய்தியில் போய் கல்லடிக்கிறத இன்னும் கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யடா போய். அது ஊழியம். இது வந்து நீ செய்யறது விபச்சாரம். இதுக்கு நீ வேற வேலை செய்துட்டு போகலாம். யூடியூப் வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு எந்த யூடியூப்ல வந்துச்சு. இவங்க தான் நடவடிக்கை எனக்கு சும்மா இருக்காங்க. இந்த ஜான் ஜெபராஜ் பிரச்சனை முடிவிட்டு வச்சிருக்கோம் உங்களுக்கு எல்லாருக்கும். அப்படியே விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சிடாதீங்க. நீ என்ன எழுதுற பத்தி எந்த கவலையும் கிடையாது. நீ என்னெல்லாம் எழுது. நீ கோழிங்க எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 20 வருஷமா நான் இன்னும் போராடிட்டு இருக்க மக்களுக்கு இத்தனை வீடியோ போட்டிருக்கேன். இத்தனை தலைவர்கள் எத்தனை போட்டோ போட்டு வச்சுக்க பாரு. தேவைன்னா வந்து பாரு. உனக்கு ஆண்மை துணி இருந்தால் என்கிட்ட நேரம் வந்து பாரு ஆஃபீஸுக்கு. இல்லாட்டா அவன் அட்ரஸை போட்டு நான் நேரம் வரவங்கிட்ட பேசுகிட்ட. பொம்பளை மாதிரி பின்னால் ஓடிட்டு எங்கேயோ ஓடிட்டு ஃபோன் நம்பர் இல்லாத ஒன்றும் இல்லாத என்ன பேசுங்க. இங்கே பிரச்சனையே வந்து ஒரு ஊழியக்காரன் தேவ ஊழியக்காரன் பேரை கெடுத்து வச்சுட்டு அவர் ஊழியத்தை தள்ளி விட்டுட்டு அவர் இவ்வளோ போராட்ட காலத்தில் இருக்கும்போது உங்களுக்கு இவ்வளோ தீவிரம் அவங்களுக்கு சரி போகும். இவங்களை பேசினா பயங்கர கோவம் வருது. இவங்களை அப்படிலாம் தனியாக பேசிக்கலாம். ஆகவே ரொம்ப சிம்பிளான மேட்டர். இது ஜான் ஜெபராஜ் வந்து இதோ வருகிறாரா அது வீட்டுக்கு சும்மா இவங்கெல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க. நாளை காலை 10 மணிக்கு கோர்ட்டு தொடர்ந்த பிறகு தான் அவருக்கு எப்போ நம்பர் ஆகும் எப்போ வருவார் என்ற செய்தியெல்லாம் தெரியும். தொடர்ந்து நான் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அவருடைய உடனே அவர் விடுதலையாள மற்ற டீட்டெயில் கிடைச்சி தான் உங்களுக்கு போடுறேன். தயவுசெய்து இந்த சேனலை பாருங்கள். தயவுசெய்து எல்லாருக்கும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பார்க்குறவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை வெளியே கொண்டு போங்க. அநேக ஊழியக்காரர்கள் பாஸ்டர் எல்லாருக்கும் அனுப்புங்க. திருச்சபைக்கு இவர்களுக்கெல்லாம் எதிராக வல்லமையாக பேசக்கூடிய இவரெல்லாம் எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு வலுவான ஒரு காரியம் நமக்கு வேணும். நான் இந்த சேனல் மூலியமாக எனக்கு வந்து நேரம் அதிகமாக இல்லாத பாருங்கள். நான் நேற்று சண்டே அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் திருச்சபை நடத்தி 3 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து மாலையில் போய் செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்துக்கு கூட்டம் போடுற பாருங்க. ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷ கூட்டம் நடத்திவிட்டு எவ்வளோ வேகமாக திரும்பி வரும்போது எங்கள் கார் இன்னொரு வண்டி அடித்து கத்த ஜீவனை கொடுத்தா திரும்பி கார் இடிச்சுட்டு பரவாயில்ல கத்த ஜீவனை கொடுத்தா திரும்பி வந்து இன்னும் ஸ்டில் உட்காந்து வேலை செஞ்சுட்ருக்கோம். கடவுளுக்காக 24 மணி நேரம் ஊழியம் செய்கிறோம், வேலை செய்கிறோம், அரசியல் செய்கிறோம், போராட்ட களத்தில் நிற்கிறோம். கர்த்தருக்காக நாம் ஓடி போய் வேலை செஞ்சுருக்கோம். கிறிஸ்துவத்தை இங்கே எப்படியாவது வளர்த்து விடுவோம். கடவுள் பிள்ளைகளை பாதுகாக்கணும். உனக்கு தெரியுமா அன்னைக்கு ஆர்எஸ்எஸ்கார ஒரு திருச்சபையை கூட்ட வேண்டும் என்று கேஸ் போட்டு உனக்கு ஒத்தனைக்குண்டில் இன்னைக்கு ஆர்டர் வாங்கியிருக்கான் மதுரை கோர்ட்டில் திருச்சபை நடத்தக்கூடாது என்று சொல்லி. நாங்கள் எவ்வளோ கோபத்தை எல்லா இடத்துக்கும் என்ன பிரச்சனை வந்துட்டு இருக்கு, மக்களுக்கு என்ன போராட்டம், அந்த பிரச்சனை கவலையில் ஓடிட்டு இருக்கோம். தேவையில்லாமல் நீ கிறிஸ்துவோட இதுக்கு மேலே சீண்டினால் பாஸ்டர்களை பேசுனீங்கன்னா என்ன பேசணும்னு அவசியமே கிடையாது. நீ யாரும் எந்த பாஸ்டர் தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஊழியக்காரனை நீ பேசினாலும் அது எங்களை பேசுவதாக நாங்கள் இதன் மூலம் எடுத்துக்கொள்வோம். நீ எவனை பேசி எந்த பிரச்சனையில் பேசினாலும் சரி, அவருடைய தவறாகவோ இல்லை கிறிஸ்துக்கு அவர்களை நீ கேவலமாய் பேசியிருந்தால் கண்டிப்பாக இதற்கு எதிர்வினை பின்வினைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அத்தனை யூடியூப்னு சொல்கிறேன். இன்னும் எவனா புதுசாக இருந்தால் கூட வந்து போடு, எனக்கு வீடியோ போடு, அப்போ தான் எங்களுக்கு தெரியும். திட்டு என்ன, அப்போ தான் எங்கள் ஆட்கள் எடுத்து எனக்கு அனுப்புவாங்க. திட்டு நான் பதில் சொல்கிறோம். அதுதான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்குறேன். நீ என்னை நீ எதுலையுமே பார்க்கணுன்னா நேராக ஆஃபீஸ்க்கு வா, இது டாக்குமெண்ட் காட்டுறேன். உங்களுக்கு பயந்து உங்களுக்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. உங்களை மாதிரி முட்டா பசங்களாம் சுற்றிட்டு இருக்கீங்களே அப்படின்றதுக்காக தான் இத்தனை டாக்குமெண்ட் வீடியோ போடுறதில்ல. பார்த்துக்கோங்க. தொடர்ந்து அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.